இடைத்தேர்தலை எப்ப வைப்பாங்கன்னு நானும் வெறியோட ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, அதாவது இந்த வீடியோவில் முக்கியமாக பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னா, நம்ம சீமானனோட ஸ்பீச்சு வேற லெவல். மனுஷன் வெறித்தனமான ஸ்பீச்சு. ஸோ முழுசாக நிறைய விஷயம் என்ன பேசியிருக்காரு. ஸோ அது ஒன்றா நம்ம கண்டிப்பாக பார்த்து தான் ஆகணும் என்னென்னலாம் பேசியிருக்காருன்னு. ஸோ அது மட்டும் கிடையாதுங்க, நம்ம ஆதவர்ஜுனா இருக்கார்ல, அவர் எனக்கு தெரிஞ்ச அவர் எப்போ பேசின அந்த ஆடியோன்னு தெரில. பட் அவர் ஒரு வீடியோவில் ஒரு பேசி வச்சிருக்காரு. என்ன அப்படின்னா, விஜயை பற்றியும் விஜய்க்கு வந்து ஒன்றும் தெரியாதுன்றதை பற்றியும் விஜய் என்னென்னலாம் பண்ணணுன்றதை பற்றியும் அவர் ஒரு ஆடியோவில் பேசி வச்சிருக்காரு. ஸோ அதையும் பார்ப்போம். கட்சி ஆரம்பிச்சாரு, அவரால் ஏன் ஆர்கனைசேஷனை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ண முடியல? அது கிரவுண்ட் லெவல்ல நம்ம போய் ஒர்க் பண்ணோம். அது போற இன்னொரு பக்கம் விஜய் வராரு, பெரியார் அண்ணா எல்லாம் சொல்றாரு, காமராஜர் எல்லாம் சொல்றாரு, 96க்குள்ளதான் அவரு வராரு. இப்ப அவருக்கான ஸ்பேஸ் ஸ்கோப் இல்ல. இந்த விவாதமே தவறுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அது மட்டும் கிடையாதுங்க, இவனுங்க தாவேக்கால முட்டு கொடுப்பாங்களா, முட்டு பைசு அவனுங்களே ஒத்துக்கிறானுங்க. ஆமா, எங்கள்கிட்ட கொள்கை கிடையாது, அரசியல் தெரியாது, அரசியல் நிலைப்பாடு இல்லை அப்படின்னு எங்களுக்கு தெரியும், ஆனா இதை மட்டும் எங்களை சொல்லாதீங்கன்னு சொல்லி அவனுக்கு ஒரு விஷயத்த பேசி வச்சிருக்கானுங்க. ஸோ அதை என்னன்றதையும் பார்ப்போம். இது எல்லாத்தையுமே டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போறோம். வீடியோ பார்க்கணும் நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ஒரு லைக் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்பதான் நிறைய பேருக்கு நம்ம வீடியோ சஜஷன் ஆகும். வாங்க வீடியோக்குள்ள போவோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற விஷயம் என்ன அப்படி பார்த்தீங்கன்னா, சீமான் அண்ணன் இன்னைக்கு வந்து சென்னையில வந்து நாம் தமிழர் கட்சியில வந்து 1000 பேருக்கு மேல வந்து இணைஞ்சாங்க. ஸோ இதுவே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மேசிவான ஒரு அமௌண்ட் ஆஃப் பீப்புள் வந்து அதாவது நாம் தமிழர் வந்து சேர்ந்திருக்காங்க. இதுவே ஒரு நல்ல ஒரு தொடக்கம் தான். ஏன் சொல்றேன் அப்படின்னா, அதாவது இத்தனை வருஷம் அரசியல் இருக்கக்கூடிய கட்சி, குறிப்பா இத்தனை தேர்தலை சந்திச்சும் தோல்வி அடைஞ்சு இப்ப 2026ல ஒரு மிகப்பெரிய ஒரு விஜய்க்கான அலை வந்ததுக்கு அப்புறமும் ஒரு 2 மாசத்துல பாத்தீங்க, தேர்தல் முடிஞ்சு 2 மாசம் தான் ஆகுது. அதுக்கப்புறம் விஜய் அவர்கள் வேணாம், எங்களுக்கு வந்து சீமான் அண்ணன் போதுன்னு சொல்லி நாம் தமிழர்ல வந்து இத்தனை பேர் வந்து சேர்றாங்க அப்படின்னா என்னமோ ஒரு விஷயம் இருக்கு. ஸோ அது வந்து நம்ம வந்து அதை ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். ஆனா நம்ம நிறைய பேர் சொல்லுவானுங்க, அதாவது நாம் தமிழ்ல இருந்து இத்தனை பேர் போயிட்டாங்க, நாம் தமிழர் வந்து இவர் போயிட்டார் அவர் போயிட்டார். நம்மளுடைய கொள்கை, நம்மளுடைய அரசியல் தெளிவு என்னன்றது தெரிஞ்சவன் கண்டிப்பா நம்மளை விட்டு போக மாட்டான். எப்படி நாம இருக்கோமோ அதே மாதிரி. ஸோ நம்மளுக்கு வேணாம், வேற பக்கம் என்னடா அது இவ்வளவு நாள் இருக்கும் ஒண்ணுமே ஜெயிக்க மாட்டேங்கிறாங்க நினைக்கிறவங்க தான் வேற கட்சிக்கு போவாங்க, வேற கட்சிக்கு தாவுவாங்க. அந்த பழக்கம் நம்ம கிட்ட கிடையாது. ஸோ ரொம்ப நாள் நானும் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், சீமான் அண்ணன் வந்து ஒரு ஸ்பீச் வந்து நல்ல ஸ்பீச் கொடுக்கணும். ஏன்னா ஒரு அந்த டயத்துல ரொம்ப நாள் ஆச்சு. அதுக்கப்புறம் வந்து இன்னைக்கு தான் சீமான் அண்ணன் வந்து சூப்பரா ஒரு ஸ்பீச்சை கொடுத்துருக்காரு. ஃபர்ஸ்ட் நம்ம அதுல வந்து நிறைய விஷயங்கள் நம்ம இப்போ கேதரிங் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ அதுல ஒவ்வொரு விஷயமா பார்ப்போமே. அதுல எப்பயுமே அண்ணன் வந்து தமிழ் அப்படின்னா தமிழுக்கு தான் அண்ணன் வந்து முன்னுரிமை கொடுப்பாரு. அதுக்கு ஒரு விஷயம் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஆங்கிலம் வந்து ஒரு வெறும் மொழி தானே ஒழிய, அது எப்ப நீ வந்து வெறும் மொழி, அது வெறும் நாலேஜ் கிடையாது, வெறும் லாங்குவேஜ்னு என்னைக்கு நினைக்கிறியோ அப்பதான் நமக்கு வந்து இது வந்து நம்மளுடைய தமிழ் வந்து நம்மளுடைய முகவரி, நம்மளுடைய அடையாளம், நம்மளுடைய முகம் அப்படின்னு சொல்லி நம்மளோட உயிர் அப்படின்னு நினைச்சா மட்டும்தான் நாமளும் ஒரு தமிழர், நாமளோட தமிழுக்கான நம்ம வந்து என்னெல்லாம் பண்ணணும்ன்ற ஒரு உணர்வு நமக்கு வரும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சொன்னாரு. உன் உள்ளத்துல எழுதின ஆங்கிலம் ஒரு மொழி, அது அறிவல்ல, அடுத்தவன் மொழி. எனக்கு அப்படிலாம் அறிவாகும் பிளாடி நான்சென்ஸ் என்னைக்கு நீ நினைக்கிறியோ அன்னைக்கு சரியாயிரும். இந்த நாட்டில் எல்லா மொழியும் படிப்போம், நாங்கள் வாழ எங்கள் மொழி தமிழ் படிப்போம், எங்கள் இனம் வாழ. மொழி என் முகம், என் முகவரி, என் கலை, என் இலக்கியம், என் அடையாளம், என் வரலாறு, என் அரசியல், என் உயிரடா என்று என்னைக்கு நீ நினைக்கிறியோ அன்னைக்கு வருமடா உனக்கு உணர்வு, மானம், வீரம், ரோஷம் எல்லாம் வரும்டா. அது நம்ம உண்மையா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் தான். நம்மளோட மொழியே நம்ம தெரியல அப்படின்னா இன்னொருத்தவங்களோட மொழியை படிச்சோம்னா அப்புறம் நம்மளுடைய முகவரினா என்னன்றது ஒரு விஷயம் இருக்கு. நம்ம வந்து தமிழர், நாம் வந்து தமிழ் படிக்கணும், நாம் வந்து தமிழர் அப்படின்றதுக்கு முக்கியமான காரணம் தமிழ் நம்ம கிட்ட இருக்கு, லாங்குவேஜ் நம்ம கிட்ட இருக்கு, அதனால தான் நாம தமிழர். அதுவே தெரியாம இருந்தோம்னா அது எவ்வளவு பெரிய மிகப்பெரிய ஒரு சாபக்கேடு அப்படின்றது நமக்கு தான் தெரியும். அதுவே தெரியாம இருக்கிற நிறைய பேர் இருக்கானுங்க. ஸோ அதுக்கு தான் சீமான் இந்த விஷயத்த சொன்னாரு. அடுத்து இன்னொரு விஷயம் சொன்னாருங்க, அது வந்து நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். என்ன அப்படின்னா, நடிகனுக்கும் தலைவனுக்கும் வித்தியாசம் தெரியாத ஒரு கூட்டம் இருக்குன்னு சொல்லி ஆட்ட கொடுத்துட்டு எங்களை நடுரோட்ட போட்டு நிறுத்திக்கலாம். பைத்தியக்கார நடிகனுக்கும் தலைவனுக்கும் வித்தியாசம் தருதல கூட்டமே தலைவன், இவன் தலைவனடா. அது என்னமோ ஒரு உண்மையான விஷயம் தான். ஏன் அப்படின்னா, அதுக்கு வித்தியாசம் தெரியாதனாலதான் நடிகனை தூக்கி தலைவன்ற ஒரு போர்வையில கொண்டு வந்து மேல உட்கார வச்சிருக்காங்க. அந்த தலைவன்
நடிக்கத்தான் செய்யறாரே தவிர தலைவனுக்கான எந்த ஒரு இதுவுமே இல்ல. அவர் வர்றாரு போறாரு அப்படின்றது மட்டும் தான் நமக்கு தெரியுது. என்ன பண்றாரு நமக்கு இப்ப வரைக்குமே தெரியவே இல்லை. அதைத்தான் இந்த இடத்துல சீமானன் சொன்னாரு. அப்போ நடிகரை தூக்கி நீ வந்து ஆட்சியை கொடுத்து மேல உட்கார வச்சுக்கிட்டு தலைவனை தூக்கி ரோட்ல போட்டுறதான் பேசினாரு. இப்ப முழுக்க முழுக்க அதுதான் நடந்திருக்கு. அடுத்து இன்னொரு விஷயம் சொன்னாரு. நம்மளை எப்ப பார்த்தாலும் பாத்தீங்க அப்படின்னா திரள் நிதி திரள் நிதி திரள் நிதினே சொல்லிட்டு இருக்கானுங்களே. இதை ஃபர்ஸ்ட் சொல்லிட்டு இருந்தவ யார் சொல்றாரு அப்படின்னா இது யார் சொல்லிட்டு இருந்தாங்கன்னா இப்ப வந்து தாவேகாரங்க சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா இதுக்கு முன்னாடி ஒரு கூட்டம் சொல்லிட்டு இருந்துச்சு, அது திமுக கூட்டம். அதுக்கு சீமானன் ஒரு என்ன பேரு சொன்னார்னா, நாங்க திரள் நிதி அப்படின்னா நீ திருட்டு நிதி, நீ திருட்டு நிதி, அதுக்கு அது வந்து அப்படின்னு சொல்லி திமுக போட்டு பொழந்துட்டாரு. அடுத்து தாவேகா அவங்களே வச்சு செய்யணும்ல. சோ அதுக்கு பாத்தீங்க அப்படின்னா நாங்க திரள் நிதி அப்படின்னா நீ பிளாக் டிக்கெட் வித்துக்கிட்டு இருந்த வேண்டா, பிளாக் டிக்கெட் வித்தவங்கலாம் என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கீங்கன்ற மாதிரி தான் அண்ணன் சொன்னாரு. நிதி திருடர்கள் திரள் நிதி திருடன் இவ்வளவு நாள் சொல்லிக்கிட்டு இருந்தவன் யாரு? திருட்டு நிதிக்காரன். இப்ப சொல்ற யோகிக்கப்ப யாரு? பிளாக் டிக்கெட்காரன். அது ஏதோ உண்மைதான். இவனுக்கு பிளாக் டிக்கெட் வித்து அதுல பொல போட்டிக்கிட்டு இருந்தவனுக்கு தான். சோ இவனுங்க நம்மளை பத்தி பேசுறானுங்க. அதைத்தான் சீமான் என்ன சொன்னாரு, திரள் நிதினா முதல்ல அதை பத்தி இப்ப தெரிஞ்சுக்கணும். திரள் நிதி அப்படின்னா மக்கள் கிட்ட வாங்குறது திரள் நிதி. நீ எதுக்கு வாக்கு வந்து மக்கள் கிட்ட வாங்குற? நீனே வச்சு எல்லாத்தையும் பண்ண வேண்டியதானே, எதுக்காக மக்கள் கிட்ட வாங்குற? அப்போ மக்கள் கிட்ட வாங்கணும் அப்படின்னா ஒரு ஓட்டும் மக்கள் கிட்ட வாங்குறோம் அப்படின்னா நான் மக்கள் கிட்ட வாங்குறேன், நீ எப்படி வாக்கு கேட்கறியோ அதே மாதிரி மக்கள் கிட்ட திரள் நிதி வாங்கி மக்களை வந்து மக்களுக்கு நான் இது பண்ணணும். திரள் நிதி ஆமாடா, மக்கள் இயக்க மக்கள்கிட்ட தான்டா பெற முடியும். நீ வாக்கு என்ன நீ எவாடா குத்திக்கிட்ட? மக்கள்கிட்ட தானடா கேட்ட. நான் வாக்கையும் கேட்கிறேன், வலிமையும் கேட்கிறேன். இனமாகவும் பணமாகவும் என் மக்கள் தான் எங்களோட நிக்கணும். அதுதான் அவர் சொன்னாரு. திரள் நிதியில ஒரு தேநீர் கூட நாங்க வந்து இது பண்ண மாட்டோம். ஆனா என்கிட்ட கார் வாங்கிட்டாருன்னு சொல்லி புலம்பிட்டு இருக்கேன்னு ஒரு விஷயம் சொன்னாரு. கட்சி காசுல ஒரு தேநீர் அருந்த மாட்டோம்டா நாங்க. திரள் நிதி காசுல கார் வாங்கிட்டா அதுக்குத்தான் ஒரு விஷயம் என்ன சொன்னார் அப்படின்னா, அதாவது கார் வாங்கிட்டாரு, பென்ஸ் கார் வாங்கிட்டாருன்னு. ஏன்டா உங்க அப்ப தாலியை அறுத்தா நான் வந்து பென்ஸ் கார் வாங்கினேன். யாரோ எனக்கு என்னுடைய தெரிஞ்ச ஒருத்தவங்க வந்து கொடுத்துட்டு போனாங்க. அது மட்டும் கிடையாது, வெளிநாட்டுல வாழக்கூடிய எவ்வளவு பேர் இருக்காங்க. அவங்க எல்லாம் நினைச்சாங்கன்னா எவ்வளவோ நமக்காக பண்ணுவாங்க. ஆனா நமக்கெல்லாம் அது வேணாம், நம்ம இதுவே போதும்னு சொல்லி இருக்கிறன்றதுனால நம்ம வந்து இது பண்றோம். இதுக்கே இவனுங்க இந்த அலறானுங்களே. இல்ல அவங்க எல்லாம் நமக்கு வந்து செய்ய ஆரம்பிச்சிட்டாங்கன்னா இவனுங்கெல்லாம் செத்தே போயிருவாங்கன்ற மாதிரிதான் சீமான் என்ன சொன்னாரு. பென்ஸ் கார் வாங்கிட்டாரு சீமான். பென்ஸ் கார் பிளைட் வாங்கி ஓட்ட பிளைட். எங்களை இந்த சும்பப்பல் உலகம் பூரா எத்தனை கோடி மக்கள் எங்களை உயிரா நேசிச்சு பெத்த பிள்ளை போல நேசிக்க எத்தனை பேரன்பு கொண்ட எங்க சொந்தக்காரர் இருக்கான். அவன் என்னடா இந்த காரு, இந்த பிச்சைக்கார காரு நாங்க வேணாம்னு வச்சிருக்கோம்டா. அதெல்லாம் வேணாங்க, எனக்கு இது போதும் அப்படின்னு. அது என் மருமே ஒரு நாள் இந்த காரில் வந்து வண்டியில் வந்துட்டு அவர் திடீர்னு, மாமா இவ்வளோ தூரம் பயணத்தில் இது எப்படி மாமா, அவராக காசை கட்டி வாங்கிட்டு நிறுத்திட்டு பண்ணாப்புல பொறுக்கலை. இப்போ நான் சொந்தமாக விண்ணூர்தி வாங்கி ஓட்டினா என்னடா பண்ணுவீங்க? அதுக்கு அந்த கார் மேட்டருக்கு இன்னைக்கு ஒரு முடிவு கட்டியாச்சு. அடுத்து அதுலயே ஒரு விஷயம் சொன்னாரு, கார் வாங்கினதுக்கு இந்த பதறானுங்களே, அடுத்து நான் பிளைட் வாங்கி ஓட்ட போறேன், என்ன பண்ண போறீங்கன்னு பாப்பண்டா அப்படின்ற மாதிரிதான் சொன்னாரு. இது ஒரு காமெடியான விஷயம் தான், ஆனாலும் கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயம். ஒருத்தவங்க வாங்கி கொடுத்தாங்கன்னு தெரிஞ்சும் இவனுங்க மறுபடியும் அவதூறு பரப்புறானுங்கன்னா இவனுங்களுக்கு நம்ம இந்த மாதிரி ஒரு பதில் சொன்னாதான் இவனுக்கு எடுத்துப்பானுங்க. அடுத்த ஒரு விஷயம், இந்த கரூர் மேட்டருக்கு வந்தாரு. கரூர்ல வந்து இந்த ஒரு 41 பேருக்கு வந்து இது வேலை கொடுத்துருந்தாங்க. சோ அதை வந்து நாம் தமிழர் வந்து நிப்பாடி வச்சுட்டாங்க. இதுக்கு தான் சீமான் என்ன சொன்னாரு அப்படின்னா, நீ எதுக்காக கரூர்ல இருக்கிறவங்களுக்கு அரசு வேலை எதுக்கு கொடுக்குற? அதை நாங்க நிப்பாட்டிட்டோம் அப்படின்றதுக்காக மனிதாபிமானம் இல்லையா அது இல்லையான்ற மாதிரிலாம் கேட்டுக்கிட்டு இருந்தீங்க. ஆனா நீங்க கொடுத்ததுக்கான முக்கியமான காரணம் என்ன? அரசியல் வேலை கொடுத்துருங்க. சப்போஸ் நீங்க ஜெயிச்சிட்டீங்க, அதனால நீங்க அரசு வேலை கொடுத்துருக்கீங்க. சப்போஸ் ஜெயிக்கலைன்னா என்ன பண்ணிருப்பீங்க? அப்போ நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா, நீங்க மக்களை விலைக்கு வாங்கிட்டு இருக்கீங்க. இப்போ நாளைக்கே பாத்தீங்க அப்படின்னா வேற ஒருத்தர் முதலமைச்சர் ஆயிட்டாரு. அப்போ இந்த ஒரு கேள்வி மறுபடியும் வந்துச்சு அப்படின்னா, விஜய் அவர்களுக்கு இந்த ஒரு விஷயம் நடந்துச்சு, இதுக்கு நீங்க என்ன சொல்றீங்கன்னு சொல்லி அந்த மக்கள்கிட்ட கேட்டீங்கன்னா, அவர் வந்து எந்த தப்புமே பண்ணலைங்க, அவர் நல்லா இருக்கணும், அதாவது என்ன சொல்றது, சாட்சிகளை வந்து கலைக்கிற மாதிரியான விஷயங்களை தான் விஜய் அவர்கள் பண்ணாருன்னு சொல்லி சீமானன் இந்த இடத்துல சொன்னாரு. நாமளும் அதான் சொன்னோம். இது வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்க வந்து மடைமாத்துற ஒரு விஷயம். அதாவது இந்த மாதிரி ஒண்ணு நடந்துருச்சு, அதுக்கு வந்து உங்களுக்கு வந்து செட்டில்மெண்ட், அந்த ஒரு விஷயம் தான் சீமானன் இந்த மாதிரி சொன்னாரு. அரசு என்றால் என்ன? முதல்ல அரசு என்றால் என்ன? எதுக்காக அவர்களுக்கு அரசு வேலை கொடுக்குறீங்க? முதலமைச்சர் ஆகியே கொடுக்குறீங்க, முதலமைச்சர் ஆகல, ஒருவேளை முதலமைச்சர் ஆகல என்ன பண்ணிருப்பீங்க? அரசு வேலை கொடுத்துருப்பீங்களா? நீங்கள் சாட்சிகளை கலைக்கிறீர்கள். குற்றத்தில் நேரடியாக சம்பந்தப்பட்ட பாதிக்கப்பட்டவர்களை நீங்கள் விலை கொடுத்து வாங்குகிறீர்கள்.
நாளைக்கு என்ன விசாரணை நடக்கும்? நான் ஆட்சிக்கு வந்துட்டேன், விசாரிக்கும் போது இவங்க பூரா நீ காசு கொடுத்து வேலை கொடுத்து நான் என்ன பண்ணுவேன்? அவர் மாதிரி உண்டா சாமி, அவர் அப்படி சாமி. அடுத்து இவனுங்க என்ன மாதிரி நம்மளை யோசிச்சு வச்சிருக்காங்க அப்படின்னா, தமிழ் தேசியம் பேசக்கூடியவங்க என்ன மாதிரி இருப்பாங்க அப்படின்னா, ஒரு சோழனா பைய போட்டுக்கிட்டு என்ன சொல்றது, கிழிஞ்ச ட்ரெஸ்ஸு, ரப்பர் செருப்பு, இந்த மாதிரி இருக்கிறவங்க தான் தமிழ் தேசியத்தை வந்து இது பண்ணுவாங்கன்ற மாதிரி ஒரு மைண்ட் செட் இவனுங்க வச்சிருக்கானுங்க. ஸோ ஸ்டார்டிங்ல நம்ம அப்படித்தான் இருந்தோம். ஸோ இப்போ நம்ம மாறினது இவனுங்களுக்கு பொறுக்கலைன்ற மாதிரி தான் சீமானன் சொன்னாரு. அது ஏதோ ஒரு உண்மைதான். ஏன்னா நம்ம டிப்டாப்பா இருக்கிறது, ஜிம்முக்கு போய் உடம்பு இது பண்ணிக்கிறது, ஸோ இவங்களுக்கு வந்து கண்ணுக்கு உறுத்துது. இவங்களுக்கு வந்து அதாவது இவங்க நல்லது பண்றாங்க, நல்ல சரியா பேசுறாங்க அப்படின்றதெல்லாம் கிடையாது. இவன் எப்படி இதெல்லாம் போடலாம், இவன் எப்படி இதெல்லாம் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இவங்களோட நினைப்பு தான் மிகப்பெரிய ஒரு தவறா போயிட்டு இருக்கு. அடுத்து ஒரு விஷயம் சீமானன் கேட்டாரு, அதாவது நீ பெரம்பூர்லயும் திருச்சி கிழக்குலயும் போய் நின்னீங்க, எதுக்காக போய் நின்னீங்க? இவ்வளவு வருஷம் நீங்க வந்து உங்களுடைய பேரை வந்து விஜய்னு தான் எல்லா படத்திலும் போட்டுக்கிட்டீங்க. ஆனா இப்ப மட்டும் ஜோசப் விஜய்னு போடுறதுக்கான தேவை என்ன வந்துச்சு? குறிப்பா அரசியல்ல வந்ததுக்கு அப்புறம் அதுவும் பெரம்பூர்லயும் திருச்சி கிழக்குலயும் போய் நின்னதுக்கான முக்கியமான காரணம் உங்களுடைய மதத்தை சேர்ந்தவர்களும் உங்களுடைய ஜாதி மதத்தை சேர்ந்தவங்களும் அதிகமா இருக்காங்கன்ற காரணத்துக்காக மட்டும்தான் நீங்க அந்த இடத்துல போய் நின்னீங்கன்றதான் சீமானன் சொன்னாரு. பெரம்பூர்ல ஏன் நின்றீர்கள்? நீங்க சொல்றீங்களா இல்ல உங்க கட்சிக்காரன் சொல்லுவாரு, நான் சொல்லுவேன்? இத்தனை தொகுதி இருக்கும் போது திருச்சி கிழக்கை தேடி போய் ஏன் நின்றீர்கள்? பெரம்பூரில் மதம், திருச்சி கிழக்குல சாதியும் மதம். நீங்க என்ன பேசுறீங்க? சாதியை ஒழித்து விட்டேன். உங்களை ஒழிக்காம எப்படி சாதி மதத்தை ஒழிக்க முடியும்? நடிக்கும் போது வராத ஜோசப்பு, அரசியல் வரும்போது ஜோசப்பு. இப்ப முதலமைச்சர் ஆயிட்ட பிறகு ஜோசப் விஜய் அந்த படங்களை திருப்பி ஜோசப் விஜய். ஏன் அந்த முதல் படத்துல அறிமுகம் முகமது ஜோசப் விஜய் போடல? இத விஜய் அவர்கள் என்ன மாதிரி எடுத்து இதுக்கான பதில் சொல்லுவாரா என்னன்றதை நம்ம வெயிட் தான் பண்ணணும். ஏன்னா இதுவும் ஒரு காரணம் தான் விஜய் அவர்கள் அந்த இடத்துல போய் நின்னதுக்கு. குறிப்பா இவர் ஜோசப் விஜய்னு சொல்லி இவர் அறிமுகப்படுத்திக்கிட்டதுக்கான முக்கியமான காரணம் அதுதான். ஏன்னா நான் நிறைய படங்களை பார்த்திருக்கேன், இளைய தளபதி அப்படின்னு மாதிரி இந்த ஒரு விஜய்னு மட்டும்தான் வரும், மற்றபடி ஜோசப் விஜய் அதெல்லாம் வரவே வராது. இப்ப ரீசெண்டா வந்த படத்துல மட்டும்தான் வந்துச்சு, அதுவும் அரசியல் வந்ததுக்கு அப்புறம். இதுக்கப்புறம் படம் வரப்போறது கிடையாது. ஆனா இதுல எதுக்கு வந்துச்சுன்னா சீமானன் கேட்டாரு, அது வந்து ஒரு வேலிடான பாயிண்ட் தான். இதை எடுத்து வச்சுக்கிட்டு தற்கூரிகள் என்ன மாதிரி பேசிக்கிட்டு இருக்கானுங்க அப்படின்னா, உங்க பேர் செந்தமிழன் சீமான்னு சொல்லி எதுக்கு பொருளா விட்டு தெரியுறீங்க? உங்க பேர் செபாஸ்டியன் சைமன் தானே. நான் என்ன கேள்வி கேட்கிறேன் அப்படின்னா, உங்களுக்கு அவ்வளோ இதா இருந்துச்சு அப்படின்னா ஏதாவது ஒரு டாக்குமெண்ட்டை காட்டுங்க. எந்த டாக்குமெண்ட்ல சீமானன் அவர்களுடைய பேரு செபாஸ்டியன் சைமன் இருந்துச்சுன்னு காட்டுங்க. அவர் அப்பா பேரு செந்தமிழன், அவர் பேரு சீமான். இப்ப என்ன இதுல உங்களுக்கு கெட்டு போச்சு? அவர் எந்த இடத்துல மறைச்சாரு? அவர் ஆரம்பத்துல இருந்தே செந்தமிழன் சீமானன் தானே போட்டுக்கிட்டு இருக்காரு. சீமானுன்றது வந்து நார்மலான ஒரு பேர். இப்ப சீமான் ஃபர்ஸ்ட் வந்து விஜய்னு இருந்துச்சு அப்படிங்களா, விஜய் அப்படின்னு வந்து ஹிந்து பேரும் நிறைய பேர் விஜய்னு வைப்பாங்க. ஆனா ஜோசப் விஜய்னு வைக்கும்போது அது ஒரு கிறிஸ்டின் பேரா மாறி போயிருது. சோ இதைத்தான் சீமானன் எடுத்து பேசியிருந்தாரு. சீமான்னு வைக்கும்போது, செந்தமிழன் சீமான் வைக்கும்போது ரெண்டு ஹிந்துவா தானே இருக்கு, ரெண்டும் நார்மலான ஒரு விஷயமா தானே இருக்கு. இது எந்த இடத்துல அவர் வந்து முஸ்லீமாவோ இல்ல கிறிஸ்டியனாவோ எந்த இடத்துல காட்டிக்கிட்டாரு? இதை இவனுங்க மாத்தி எடுத்துக்கிட்டு இருக்கானுங்க. செபாஸ்டியன் சைமன், அப்ப ப்ரூஃப் இருந்தா காட்டுங்க. அப்புறம் இன்னொரு விஷயம் ஒண்ணு சொன்னாரு, அதாவது நமக்கு வந்து அதாவது இப்ப புதுசா வந்து சேர்ந்தவங்களுக்கு ஒரு அறிவுரை என்ன அப்படின்னா, பெண்கள் குழந்தைகள் வந்து நிக்கிறாங்க அப்படின்னா உடனே நம்ம அவங்களுக்கு அவங்க உட்கார்றதுக்கான நாற்காலியை வந்து அவங்க வந்து நம்ம இது பண்ணி கொடுக்கணும். சப்போஸ் நாம உட்கார்ந்துகிட்டு இருக்கோம் அப்படின்னா நாம எதிர்த்து அவங்களுக்கு அந்த இதை கொடுக்கணும். ஏன்னா இது வந்து நம்ம நாம் தமிழ்ல இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு இது. அந்த விஷயத்த சீமானன் வந்து இப்ப புதுசா வந்தவங்களுக்கு, ஏன்னா நார்மலா இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், இந்த மாதிரி அவங்களுக்கு வந்து இடம் கொடுக்கணும், அவங்க உட்கார்றதுக்கான இது பண்ணி கொடுக்கணும், நாம நின்னாலும் பரவாயில்ல அவங்க உட்கார வைக்கணும்ன்றது வந்து நார்மலா நாம் தமிழ்ல இருக்கக்கூடிய ஒரு மரபு. இதைத்தான் சீமானன் அந்த இடத்துல சொன்னாரு. சோ இப்ப புதுசா வந்தவங்க அதை தெரிஞ்சு நினைக்கிறேன். ஒரு பழக்கத்தை நீங்க கத்துக்கணும். எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் நீங்க பெண்கள் வரும்போது எந்திரிச்சு இருக்கை கொடுத்து வெளியேறி, அப்ப ஒவ்வொரு தடவை நான் சொல்ற மாதிரி வச்சுக்கிறேன். இந்த கட்சிக்குன்னு நிறைய தகுதிகள் இருக்கு. பசினாலும் 10 நாள் கிடப்பேன், 15 நாள் 100 நாள் நடப்பேன். இங்க இருக்கணும். தன்னை முன்னிறுத்திக்கிறவன் இந்த கட்சிக்கு சரி வர மாட்டான். தான் பிறந்த மண்ணையும் இனத்தையும் எவன் முன்னிறுத்துறானோ அவன் தான் இந்த கட்சிக்கு தளபதியா இருக்க முடியும். போட்டு ஒவ்வொரு தடவை அண்ணனை பாடம் நடத்த கூட புதுசா நீங்க வந்திருக்கிறே தெரிஞ்சுக்கணும். அடுத்து இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா, நேத்து நான் ஒரு விஷயம் சொல்லியிருப்பேன். என்ன அப்படின்னா, 200 யூனிட் மின்சாரம் மட்டும் கொடுக்கவே இல்லை, ஆனா ஒவ்வொரு இடத்துல போஸ்டர் அடிச்சு ஒட்டிட்டானுங்கன்ற மாதிரி நான் சொல்லிட்டு இருந்தேன். அதைத்தான் சீமானன் எடுத்து சொல்றாரு. என்ன அப்படின்னா, எந்த விஷயமும் நீ பண்றது கிடையாது, ஆனா அதுக்கான போஸ்டர் மட்டும் நீ வந்து ஒட்டிக்கிட்டே இருக்கியே, இது யாரோட காசு? எல்லா மக்களுடைய காசை இவ்வளவு வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கியே. இங்க இருந்து போறோம், இப்ப வெளியில போய் பாக்குறோம், பேருந்து நிலையங்கள் முழுக்க
பேருந்து நிலையங்கள் முழுக்க பதாகை. மக்கள் காசை வீணடிக்க மாட்டார். அதுல வச்சிருக்காப்ல 717 சில்லறை மதுக்கடைகளை மூடியது வெற்றி தமிழகம், வெற்றியை நோக்கி தமிழகம். அப்படி சிரிச்சு உட்கார்ந்துருக்காப்ல. நீ வந்து ஃபர்ஸ்ட் வந்து 200 யூனிட் ஃப்ரீன்னு சொல்ற, போதையில்லா தமிழகம்னு சொல்ற. எந்த போதையை நீ அழிச்ச? 717 கடையை நீ மூடிட்டேன்னு சொல்றீங்க. இப்ப வரைக்கும் எல்லா கடையும் திறந்து தானே இருக்கு. 717 கடையை மட்டும் மூட்டா போதுமா? தமிழ்நாடை வந்து போதையில்லா மாநிலமா மாற்றணும் அப்படின்னா எந்த போதையில இருந்து? சரக்குன்றது அந்த போதை இருக்குத்தானே செய்யுது. மதுன்ற ஒரு போதை இருக்கு. நீங்க சொல்ல வருது என்ன? கஞ்சா, அஃபீம், இந்த மாதிரி கெராயின், மெத்தபெட்டமின் இது எல்லாத்தையும் ஒழிக்கிறதா போதையில இருந்தா ஸ்டார்டிங்கே உங்ககிட்ட இருக்கப்பா, அதை நீங்க ஒழிக்கணுமே அப்படின்ற மாதிரி தான் ஒரு விஷயம் சொன்னாரு. அப்பதான் ஒரு விஷயம் வந்துச்சு. என்ன அப்படின்னா, கில்லி சரத்துன்னு இருந்ததால போற போக்குல இவர் ஒரு போடு போட்டு போயிட்டாரு. என்ன அப்படின்னா, கில்லி சரத்து வந்து அந்த ஐபிஎல் மேட்ச்ல வந்து மருந்தை வந்து நான் பொடியாக்குறேன்னு சொல்லி பவுடர் ஆக்கிலாம் காட்டிக்கிட்டு இருந்தாரு. அது எப்படி பொடியாக்குவது, எப்படி பவுடர் ஆக்குவதுன்ற லெவலுக்கு நம்மளுக்கு சொல்லி காட்டிக்கிட்டு இருந்தாரு. இதைத்தான் சீமானனை வச்சு கிழிச்சு விட்டாரு. ஒரு குழந்தைய வந்து முடியல அப்படின்னா நீ எதுக்கு ஐபிஎல் கொண்டு போய் காட்டிக்கிட்டு இருக்க? குழந்தைக்கு முடியல, வீட்டுல உட்காரு. உனக்கு ஐபிஎல் வந்து அவ்வளவு தேவைப்படுது அப்படின்னா டிவில போய் பார்த்துட்டு போ. அதுக்கு அதை விட்டு குழந்தைய கூட்டு போய் என்ன மாத்திரை தண்ணியில கரைச்சா முறிஞ்சு போச்சு, தண்ணியில கரைத்து குழந்தை குடி. ஏன்னா நீ பவுடர் ஆக்கி தண்ணியில தான் போட போற. பவுடரை மொத்தமா வந்து குழந்தைக்கு கொடுக்க போறது கிடையாது. அதுலயும் தண்ணி போட்டு தான் போட போற. சோ அந்த மாத்திரை தண்ணியில போட்டீங்கன்னா அதுவே கரைஞ்சிருப்போது குழந்தைக்கு கொடுக்கலாம். இதை விட்டு நீ நொறுக்கிறேன் அப்படின்றது வந்து நான் சொல்லல. அவ்வளவு வச்சு செய்ன்னு செஞ்சு விட்டாரு மனுஷன். விளையாட்டு போட்டி கிரிக்கெட் ஐபிஎல் பார்க்க போறாரு. சரி போறாரு. குழந்தைக்கு உடம்பு முடியல. எவனாவது நல்ல தகப்பன் உடம்பு முடியாத குழந்தையை தூக்கிட்டு, சின்ன குழந்தையை தூக்கிட்டு ஐபிஎல் பார்க்க போவாங்க. இவன்கிட்ட இவ்வளவு பெரிய பொறுப்பை கொடுக்குறிய அமைச்சர் பதவி, அவன் என்ன வெங்காயத்தில் நிர்வாகம் பண்ணுவான்? ஒரு குழந்தைக்கு தகப்பனாக இருக்க தகுதியற்ற ஒருவனை எப்படி நீ மந்திரியாக எப்படி மந்திரியாக? மாத்திரை கொடுக்க வேண்டிய நிலையில இருக்குது, உடல்நிலை சரியில்லை என்றால் வீட்டுல குழந்தை வச்சு பார்த்துக்கணும். அப்படியே நான் ஐபிஎல் பார்த்தா தான் உயிரோட இருக்கணும்னா வீட்டுல தொலைக்காட்சியில பாரு. அங்க கூட்டி கொண்டு போய் மாத்திரையை ஒரு இதில் வச்சு அது எது கடன் அட்டையில எப்படி நசுக்கிறாப்ல. பின்னாடி ஒரு முள்ள குழந்தை அழுதுக்கு உடம்பு முடியாத குழந்தைக்கு மாத்திரை இருக்கா, பின்னாடி ஒரு திருத்தி அதை எவனா எடுத்துக்கிட்டு 500 ரூபாய் இதுக்கு கையில் வருது. மாத்திரை நசுக்கிறதுக்கு 500 ரூபாய்க்கு என்ன சம்பந்தம் இருக்கு? இந்த மாத்திரைக்கு ஏன் நான் பொடியா நசுக்கிற? தண்ணியில போட்டு குழந்தைக்கு கொடுக்க. மாத்திரை அப்படியே போட்டாலே கரைஞ்சிருமே, எதுக்கு நசுக்கிற? டேய், கேட்கறதுக்கு பதில் சொல்லணும். அதை விட்டு உன்னை தெரியாதா? அது தெரியுதுலடா. உங்களுக்கு முன்னாடியே 15 வருஷமா இங்க இருக்கா, என்ன தெரியாம எப்படி இருக்கும்? அது கேட்கறது. அது வந்து அவர் கொடுக்குறாரு, இப்படி நசுக்கி போடுறாப்ல. இப்ப வழக்கு போட்டு சீமான் கெடுத்து விட்டாப்ல. டேய், நாட்டே கெடுத்து வச்சிருக்கா, நாட்டே கெடுத்து வச்சிருக்கீங்க நீங்க. அடுத்து கர்நாடகால இந்த தண்ணி மேட்டரோட விஷயம் நடந்துச்சு. இப்ப இவனுங்க எந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்கன்னா, கர்நாடகா நிறைஞ்சு போச்சு. அப்போ நிறைஞ்சதுக்கு அப்புறம் தண்ணி வருது. சோ இப்ப இவனுங்க என்ன தெரியுமா சொல்லியிருக்கானுங்க? கடவுளின் குழந்தையா. எப்படி கடவுளின் குழந்தையா விஜய் அவர் வந்து போகாமலே பாத்தீங்க அப்படின்னா இந்த வேலையை பார்த்துட்டாருன்னு. அதுக்குதான் சீமான் என்ன சொன்னாரு, கடவுளின் குழந்தை அப்படின்னா கடவுள் எதுக்கியா கர்நாடகால மழை பெய்ய வச்சுக்கிட்டு இருக்காரு, தமிழ்நாட்டுல மழை பெய்ய வச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சொன்னாரு. இந்த விஷயத்தை நாம கூட யோசிக்கவே இல்லை. சோ இது வந்து ஒரு சரியான ஒரு கேள்விதான். கடவுளின் குழந்தை இங்க இருக்கும்போது கர்நாடகால ஏண்டா மழை அங்க பெய்யுது, இங்க வேண்டி விட்டு போக வேண்டியதாக, இங்க வேண்டிய நாங்க என்ன தம்பி, அது ஏன் கர்நாடகால இருந்து எடுத்து திறக்க விடணும்? கடவுளின் குழந்தை இங்க இருக்கும்போது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள் அன்னை சொன்னார். அதாவது நம்ம வந்து நம்மளுடைய கட்சி, அதாவது நிறைய பேர் வந்து பொதுக்கூட்டத்தையே நம்மளை பார்த்து தான் நடத்திக்கிட்டு இருக்காங்க. எப்படி நடத்தணும், அது குறிப்பாக குருதி கொடை கொடுக்கறது. ஸோ குருதி கொடையை வந்து நிறைய விஷயம் சொன்னார். அதாவது ஜாதி பார்த்து நம்ம குருதி எதுவும் கொடுக்க போறது கிடையாது, குருதி கொடை வாங்குறவங்களும் ஜாதி பார்த்து வாங்க போறது கிடையாது, குருதி தான், ரத்தம் மட்டும்தான். ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயத்த சீமானன் சொன்னார். இது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பொதுக்கூட்டத்தை பற்றியும், அதாவது பெண்களுக்கு எந்த மாதிரி மரியாதை கொடுக்கணும், ஸோ பொதுக்கூட்டம் வந்து எப்படி நடத்தணும் அப்படின்ற எல்லா விஷயம் வந்து இன்னைக்கு நல்லா கிளியர் கட்டா சொல்லியிருந்தாரு. அதுவுமே நம்ம பார்த்து தான் இருந்தோம். அதுக்கு அடுத்து இன்னொரு விஷயம் சொன்னார். நம்மளை பத்தி அவனுங்க என்ன பேசுவானுங்க? புறம் பேசுவானுங்க, அவதூறு பேசுவானுங்க, திரள் நிதின்னு சொல்லுவானுங்க, வேற என்ன சொல்லுவானுங்க? வேற எதுவும் அவங்கள்ட்ட சொல்ல துப்புல. நம்ம கிட்ட அவங்க ஏதாவது வரணும் அப்படின்னா நம்மளை பத்தி புறம் பேசுவது அவதூறு தவிர்த்து அவனுங்ககிட்ட ஒரு இன்னும் கிடையாதுன்ற மாதிரிதான் சீமானன் சொன்னாரு. அதுதான் நிச்சயம். சோ கடைசியா அவர் என்ன கடைசியா அண்ணன் என்ன சொல்லியிருந்தாருன்னா, இடைத்தேர்தலுக்காக காத்துக்கிட்டு இருக்கேன். சோ அது வந்துச்சு அப்படின்னா, ஏன்னா இடைத்தேர்தலை எப்ப வைப்பாங்கன்னு நானும் ஏதோ ஒரு சம்பவம் வந்து ரெடி ஆகிட்டு இருக்கு. இடைத்தேர்தலுக்கு வந்து சம்பவம் வந்து உறுதி. சோ நானும் அது வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா ஒரு விஷயங்க, 16 வருஷம் நம்ம போராடியாச்சு. 16 வருஷம் அண்ணன் முடிஞ்ச அளவுக்கு போராடி பார்த்தாரு. ஆனாலும் இந்த மக்கள் இது பண்ணல. அப்போ
எப்படியாச்சும் உள்ள போகணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் தான் எனக்குமே இருக்கு. மேபி யாருக்கு இருக்கோ இருக்குன்னு தெரியல. எப்படியாச்சும் அண்ணன் உள்ள போயிடணும். ஏன்னா எவன்லாம் என்னென்னமோ பண்ணிட்டு உள்ள போகும்போது நாம எதுக்கு இது பண்ணாம இருக்கணும்? நாமளும் உள்ள போவோமே. எல்லா கட்சியும் உள்ள இருக்கும்போது நாங்க மட்டும் எதுக்கு உள்ள போகாம இருக்கணும்ன்றதான் எங்களுடைய கேள்வி. ஸோ அண்ணன் எப்படி யோசிச்சிருக்காருன்னு தெரியல. அதை வந்து அண்ணன் கிளியர் கட்டா அது சொன்னா நல்லா இருக்கும். ஸோ அடுத்து அதாவது நம்ம ஆதவர்ஜுனா ஒரு விஷயம் சொல்லி வச்சிருக்காரு. குறிப்பா விஜய் அவர்களை பத்தி ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. இந்த வீடியோ எனக்கு எப்படி நான் விட்டேன், எப்படி நான் இதை வந்து ஸ்கிப் ஆச்சுன்னு தெரியல. குறிப்பா விஜய் அவர்கள் அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடி ஆதவர்ஜுனா விஜய் பத்தி ஒரு கேள்வி ஒரு பேட்டி கொடுத்து வச்சிருக்காரு. எடுத்த உடனே முதல்வர் வேட்பாளரை எப்படி வர முடியும், மக்களோட சேர்ந்து கடைநிலை மக்களோட சேர்ந்து நல்லா எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வரணும்ன்றது, கிரவுண்ட் லெவலுக்கு போய் பேசணும், சுற்றுப்பயணம், அதாவது சிரஞ்சீவியை பத்தி ஒரு விஷயம் சொன்னாரு. ஆர்கனைசேஷன், அந்த ஒரு ஆர்கனைசேஷனை வந்து விஜயால எதுக்கு பண்ண முடியலன்ற மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லி வச்சிருக்காரு. ஏன்னா வீடியோ போடுறேன் பார்த்துட்டு இவரெல்லாம் எப்படா பேசினாருன்ற லெவலுக்கு நம்மளை யோசிக்க வச்சுட்டாரு. அம்பேத்கர் அவர்கள், அண்ணா அவர்கள் எடுத்தவொடனே எப்பயுமே வந்து நாங்க ஆளுங்கட்சி, நாங்க முதல்வர் வேட்பாளர் சொன்னதே கிடையாது. அவங்களுடைய கருத்துக்களை வந்து அவங்களுடைய ஐடியாலஜிக்கு வந்து பெரும்பாலும் சமூகத்துல வந்து ரொம்ப கடைநிலை ஊழியர்களோட வந்து இருந்து அவங்க பயணம் பண்ணி தான் சொன்னாங்க. அரசியலுங்கிறது முதலமைச்சர் ஆகிறது மட்டுமே ஒரு பெரிய பயணமா நினைக்கிறாங்க. அது கிடையவே கிடையாதுங்கிறது என்னுடைய நோக்கம். அரசியலுங்கிறது நீங்க ஒரு சாதாரண மனிதனுடைய வாழ்க்கை முறையை தெரிந்து கொள்ளணும். அது கிரவுண்ட் லெவல்ல நம்ம போய் ஒர்க் பண்ணணும். அது அப்படி அந்த மனிதனுக்கு எதுவும் கிடைக்கணும். நீங்க போராட்டங்களை நீங்க வந்து எப்படி நடத்தணும்னு தெரியும். ஆனா சினிமா பிரபல்யம், சுற்றுப்பயணம் வந்து வேணும். பிரபலம்ங்கிறது வந்து சிரஞ்சீவி கட்சி ஆரம்பிச்சாரு. அவரால் ஏன் ஆர்கனைசேஷன் வந்து ஸ்ட்ரென்தன் பண்ண முடியல? ஆர்கனைசேஷன் செட்டப் ஏன் உருவாக்க முடியல? பிரபலம்ங்கிறது வந்து நீங்க பார்க்காத வரைக்கும் தான் பிரபலம். நீங்க டெய்லி பாத்தீங்கன்னா பிரபலம் போயிடும். நீங்க வந்து வருஷத்துக்கு ஒரு தாட்டி ஒரு மூவி பாக்குறீங்கன்னா ஒரு பிரபலம். நீங்க ஃபீல்ட்ல வந்து பிரபலம் ஆயிட்டீங்கன்னா டெய்லி வந்து ஃபீல்டுக்கு வரணும், சுற்றுப்பயணம் பண்ணணும் அப்படின்னு மக்கள் வந்து உங்களை பார்க்க ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு பிரபலம் போய் உங்களுக்கு. சோ கடைசியா பாத்தீங்க அப்படின்னா இந்த முட்டு வயசுன்னு ஒரு சொல்லி சுத்திட்டு இருப்பாங்கல்ல, அவனுங்க தீரன் திருமுருகன். இப்ப ரீசெண்டா பாத்தீங்கன்னா தீரன் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நம்மளுடைய அதாவது நாம் தமிழர் சேர்ந்த மக்கள் வந்து நிறைய பேர் நிறைய மாதிரி கெட்ட வார்த்தை இதெல்லாம் பேசுவானுங்க. நாம அந்த மாதிரி பேச வேணாம், அந்த மாதிரி தவறான வார்த்தைகள்லாம் யூஸ் பண்ண வேணாம் அப்படின்ற மாதிரி நல்ல விஷயமா தான் சொல்லியிருப்பாரு. ஆனா இவனுக்கு எப்படி தெரியுமா சொல்றானுங்க, அதை முதல்ல வந்து சாட்டைக்கு சொல்லு, சாட்டை இந்த மாதிரி பேசுற, சாட்டை அந்த மாதிரி பேசுறான்ற மாதிரி ஒரு விஷயம் சொல்றானுங்க. டேய் முதல்ல உங்களுடைய தாவேக்கா தற்கூரி இருக்காங்களா அவங்கள்ட்ட முதல்ல சொல்லுங்க. அவனுங்க தான் தவறான ரொம்ப வல்கரான வார்த்தைகளை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. அதுல இவன் ஒரே ஒரு மட்டும் உண்மையை சொல்லிட்டான். என்ன அப்படின்னா, எங்களை வந்து அரசியல் தெரியல, கொள்கை இல்ல அப்படின்லாம் நீங்க சொல்லுங்க, நாங்க ஏத்துக்கிறோம். ஆனா கூத்தாடின்னு மட்டும் சொல்லிடாதீங்க. கூத்தாடின்னு பண்ணி தப்பா போடுறது போல, அவங்க தப்பா திட்டி பண்றது போல ஒருபோதும் நாம் தமிழர் கட்சி உறவுகள். ஆமா இவரு கட்சியில அப்படி எல்லாருமே அறுத்து தள்ளிட்டாங்க. இந்த அட்வைஸ் எல்லாம் சாட்டை மகன் இருக்காருல்ல, அவர்கிட்ட போய் சொல்லுங்க. போடா விஜய், அவன் இவன் அப்படி இப்படின்னு பேசினதெல்லாம் இன்னும் வலைதளத்துல அவருக்கு வலைதளத்துல இருக்கு. ஆரம்பிச்சது அந்த ஆளுதான். அதுக்கப்புறம் இந்த கூத்தாடின்னு சொல்றீங்களா, யூஸ்வலா ஒரு தொழிலை வச்சுதான் தமிழ்நாட்டுல வந்து ஒரு ஜாதி பேரை வந்து வடிவமைச்சு வச்சிருக்காங்கன்னு வச்சுப்போம். அப்ப இந்த கூத்தாடிங்கிறது அவரோட தொழில், அது வந்து அவரோட தனிப்பட்ட பெயர் கிடையாது. இது கூத்தாடிங்கிறது அந்த தொழிலை சார்ந்த ஒரு விஷயம். அப்ப நீங்க என்னமே அந்த ஜாதி வெறி பிடிச்சுதான் தெரியுறீங்களா? நீ அரசியல் அறிவு இல்லைன்னு சொல்லு, அரசியல் தெரியலன்னு சொல்லு, கொள்கை இல்லைன்னு சொல்லு, அதெல்லாம் வந்து ஒரு கருத்தியல் ரீதியா பேரும். ஆனா நீ கூத்தாடின்னு சொல்றியே, அதுவே நீ ஒரு ஜாதியை தான் உள்ள கொண்டு வந்து பேசுற மாதிரி இருக்குங்கிறது. என்னென்ன சொல்றோம் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. அதாவது விஜய் அவர்களை கூத்தாடி வந்துட்டாரு, கூத்தாடி ஓட்டு போட்டு இது பண்ணிட்டீங்களேன்னு சொல்லிட்டு இருக்கோம்ல. சோ அதைத்தான் இவரை எடுத்து பேசிக்கிட்டு இருக்கான். அப்படி சொல்லக்கூடாதான். சரி ராசா, நாங்க சொல்லல, எப்படி சொல்லணும் நீங்க சொல்லுங்க, நாங்க அதை கேட்டு தெரிஞ்சுக்கிறோம். சோ அவ்வளவுதாங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்ப்போம். பை.